கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு வாலிபர் ஞாயிறாக இருக்கின்றது. டுடே இஸ் யூத் சண்டே. ஸோ ஐ விஷ் ஆல் அவர் யூத் எ பிளஸட் யூத் டே. And I also thank them for all their services to the Lord in this church. Also pray for them. God will guide them, give them the strength, the grace to do the work more and more in the days to come. இன்றைக்கு ஜூலை மாதத்தினுடைய முதலாவது ஞாயிறு. இந்த வருடத்தில் நாம் தொடர்ந்து சீஷத்துவத்தினுடைய அடிப்படையில் செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கருப்பொருள் லவ் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்பதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கு நமக்கு இருக்கின்ற கருப்பொருள். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு காலையில் முதலாவது செய்தியாக த பேட்ஜ் ஆஃப் அ ட்ரூ டிசைபிள் என்று சொல்லிக்கொண்டு யோவான் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வசனங்களிலிருந்து நாம் செய்தியை கேட்டோம். ஒரு உண்மையான சீஷனுடைய அடையாளம் அல்லது சின்னம் என்ன என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், பேட்ஜ் என்று வருகின்ற பொழுது நாம் வேலை செய்கின்ற இடங்கள் நமக்கு ஒரு பேட்ஜ் கொடுப்பார்கள். அது எதற்கு என்றால் நாம் நம்முடைய ஐடென்டிட்டி, நாம் எங்கே வேலை செய்கின்றோம், நம்முடைய பெயர் என்ன என்று இருக்கும். அதே போல் தான் ஒரு உண்மையான சீஷனுடைய ஐடென்டிட்டி அல்லது பேட்ஜ் என்று சொல்லிக்கொள்வது என்னவென்றால் அன்பு என்று சொல்லிக்கொண்டு அதுதான் இன்றைக்கு காலையில் நாம் செய்தியாக கேட்டோம். அதற்கு யார் அந்த அன்பை நமக்கு காண்பித்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு காண்பித்திருக்கின்றார். உதாரணத்தின் மூலமாக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து அவனமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற சீஷர்களாக இருக்கின்ற நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காலையில் நாம் செய்தி கேட்டோம். இன்றைக்கு மாலையில் இப்பொழுது இந்த வேளையில் இரண்டாவது செய்தியாக லவ் வித்தவுட் பார்ஷியாலிட்டி என்று சொல்லிக்கொண்டு இரண்டாவது செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் எந்த விதமான பட்ச பாதகமும் இல்லாமல் நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த அந்த செய்தியினுடைய தலைப்பு. பாருங்கள், பார்ஷியாலிட்டி வருகின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும். நாம் பொதுவாக நாம் எல்லா இடத்திலும் நாம் உபயோகிக்கின்றது. ஏனென்றால் பட்சபாதகம் அல்லது பார்ஷியாலிட்டி அல்லது ஃபேவரிட்டிசம் என்று வருகின்ற பொழுது அது எல்லா இடத்திலும் நம்மால் பார்க்க முடியும். என்னவென்றால் நம்மை அறியாமல், அறிந்தோ அறியாமலோ அது ஒரு ஏதோ ஒரு எதிர்ப்பினுடைய அடிப்படையில் நாம் ஒருவர் மேல் அன்பு வைக்கின்றது அல்லது காரணம் இல்லாமல், அதாவது நியாயமற்ற காரணத்தின் மூலமாக ஒருவரை நாம் நேசிக்கின்றது அல்லது அவருக்கு நாம் சாதகமாக சில காரியங்களை நாம் செய்வது தான் நாம் பார்க்கின்ற பொழுது பார்ஷியாலிட்டி அல்லது பட்சபாதகம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கின்றோம். அதாவது அதற்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது. அதாவது நமக்கு தெரியாமலே இருக்கும். ஒருவேளை அவர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது சொந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது அன்ஃபேர் பயஸ், அதாவது நியாயமற்ற ஒரு ஈர்ப்பு. அதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது பார்ஷியாலிட்டி அல்லது ஃபேவரிட்டிசம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இதில் நாம் எல்லாரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பயஸானது எல்லாரிடத்திலும் இருக்கும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடத்தில் என்ன செய்யும் என்றால் இது இருக்கும். இல்லை என்று சொல்லிக்கொண்டு நம்மால் யாருமே சொல்ல முடியாது. எனவே ஆலயம் அல்லது சபை என்று வருகின்ற பொழுது we must be very conscious. நாம் உண்மையில் நாம் அது கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இல்லை என்றால் நாம் என்ன செய்து விடுவோம் என்றால் நம்மை அறியாமலே நாம் பட்சபாதகம் அல்லது ஒருவருக்கு நாம் என்ன செய்வோம் என்றால் ஃபேவராக நாம் செய்து கொள்ள முடியும். நாம் வேதத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது இது நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் குடும்பமாக இருக்கலாம், அல்லது சபையாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம். நீங்கள் எங்கேயும் என்னை பார்க்க, குறிப்பாக வேலை செய்கின்ற இடங்களில் அடிக்கடி அவர்கள் சொல்கின்ற ஒன்று ஏனென்றால் அவர்கள் ஃபேவர் செய்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். ஏனென்றால் இதுதான் தெரிந்தோ தெரியாமலோ இது நடந்துவிடும்.
எனவே கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. நீங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது கூட குடும்பத்தில் இவ்வண்ணமாக பட்சபாதகம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகமத்தை வாசிப்போமே என்றால், ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தேவன் கொடுத்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு என்று சொல்லிக்கொண்டு 2 பிள்ளைகளை தேவன் கொடுக்கின்றார். இந்த 2 பிள்ளைகளும் இரட்டை பிள்ளைகள், ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள். அங்கே ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது அவனுடைய தகப்பன் தாய் ஈசாக்கும் ரெபேக்காளையும் நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த 2 குழந்தைகளையும் தங்களுக்கு ஒரே நேரத்தில் தேவன் கொடுத்த 2 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிக்கின்றார்களா என்றால் கிடையாது. நாம் வேதத்தில் நம்ம வாசிப்போமே என்றால், ஆதியாகமத்தில் வாசிக்கின்ற பொழுது 25ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 25இல் 27, 28 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், ஆதியாகமம் 25, 27, 28. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள். பாருங்கள், குடும்பத்தில் தகப்பன், அவர்களுக்கு 2 பிள்ளைகள், தகப்பன் தாய்மாருக்கு. தகப்பன் ஒருவனை நேசிக்கின்றான். காரணம் என்ன? அவன் வேட்டையாடி கொண்டு வருகின்றது அவனுக்கு பிடித்தபடியினால் அவன் என்ன செய்கின்றானே என்றால் நேசிக்கின்றான். தாய் என்ன நேசிக்கின்றால்? அடுத்த மகனை நேசிக்கின்றாள். ஏனென்றால் அவன் வீட்டில் இருக்கின்றான். பாருங்கள், இது ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒன்றின் மூலமாக நடக்கின்றது. இது இங்கே மாத்திரம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இந்த யாக்கோபுக்கு இருந்த 12 பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசித்தாரா என்றால் கிடையாது. நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், ஆதியாகமத்தில் நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது 37ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது, யாக்கோபு தனக்கு இருந்த 12 பிள்ளைகளில் யோசேப்பை அதிகமாக நேசிக்கின்றார். நீங்கள் 37ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ஏன் காரணம் என்றால், யோசேப்பு அவருடைய வயசான நாட்களில் பிறந்தபடியினார். பாருங்கள், இதெல்லாம் ஒரு நியாயமான காரணமாக என்றால் நியாயமற்ற காரணம். 12 பிள்ளைகளை தேவன் கொடுக்கின்றார், ஒரு மகன் கடைசியில் பிறந்தான் என்று சொல்லிக்கொண்டு அவனை நேசிக்கின்றாரே என்றால் காரணமற்றது. இதுதான் நம்ம சொல்கின்ற இந்த அன்ஃபேவரபிள் பயஸ், அதாவது நியாயமற்ற ஒரு ஈர்ப்பாக இருக்கின்றது. அவர் நேசிக்கின்றார். என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதன் மூலமாக எங்கேயெல்லாம் இவ்வண்ணமாக பட்சபாதமான அன்பு இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் பிரச்சனைகள் இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். எனவே இந்த பட்சபாதம் உள்ள அன்பு என்று சொல்லக்கூடியதானது குடும்பத்தில் மாத்திரம்தான் இருக்கிறதா என்றால் கிடையாது. சபையிலும் உண்டு. சபையிலும் நம்மால் பார்க்க முடியும். ஆதி திருச்சபையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், 6ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 6இல் 1ஐ நான் வாசிக்கின்றேன். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாருங்கள், சபை ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபையில் இருக்கின்றது அதிகமான மக்கள் யார்? யூதர்கள். இந்த யூதர்கள் இவர்களுக்குள் 2 பிரிவு. என்னவென்றால், ஒன்று எபிரேய மொழி அல்லது இன்றைக்கு இருந்த அரமிய மொழி பேசுகின்ற எருசலேமில் யூதேயாவில் இருந்த யூதர்கள். இன்னொன்று யூதர்கள் அங்கு பிரச்சனை வந்தபடியினால் வெளியிடத்துக்கு சென்று விட்டார்கள். எனவே வெளியிடத்தில் இருக்கின்றபடியினால் அவர்கள் அதிகமாக கிரேக்க கலாச்சாரத்தோடு சேர்ந்து இருக்கின்ற யூதர்கள். அவர்களும் யூதர்கள் தான். இவர்கள் என்ன செய்வார்களே என்றால், பண்டிகைக்கு அவர்கள் எருசலேமுக்கு வருவார்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபை வருகின்றது. அந்த திருச்சபையிலே இருக்கின்ற பொழுதே இவர்களுக்குள்ளே பிரச்சனை. கிரேக்கர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றார். என்ன கம்ப்ளைண்ட் என்றால், அங்கு இருக்கின்றவர்கள் ஏதோ அவர்களுடைய விதவைகளை என்ன செய்யவில்லை, சரியாக பார்க்கவில்லை. ஆனால் அதே நேரம் யூதர்களிடத்தில் இருக்கின்ற எபிரேய மொழி பேசுகின்ற யூதர்களிடத்தில் இருக்கின்ற விதவைகளை அவர்கள் சரியாக பார்க்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், அங்கே ஆதி திருச்சபையில். எனவே இந்த பட்சபாதகம் அல்லது பார்ஷியாலிட்டி என்று வருகின்ற பொழுது இதை நாம் எல்லா இடத்திலும் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் பார்க்க முடியும். எனவே தான் சபையில் அது இருக்கக்கூடாது.
சபையில் இருக்கின்ற நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த செய்தியில் நாம் பார்க்கின்றோம். எனவே எங்கேயுமே நம்ம பட்சபாதம் பார்க்கக்கூடாத, எல்லாரையும் சமமாக தான் ட்ரீட் பண்ணணுமா என்றால் அதுவும் கிடையாது. அதான் காரணமற்ற பட்சபாதம் இருக்கக்கூடாதே தவிர காரணம் இருக்குமே என்றால், பாருங்கள், சபையிலே ஒரு நபர் ஒருவேளை பாவத்தில் இருப்பாரே என்றால் அவரை மற்றவர்களைப் போல நாம் எல்லாம் ட்ரீட் பண்ண முடியுமா என்றால் முடியாது. அப்படி பண்ணக்கூடாது என்று நம்ம 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். எனவே எந்த இடத்தில் இதை காண்பிக்க வேண்டும், எந்த இடத்தில் இதை காண்பிக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக இந்த நேரம் நமக்கு நம்முடைய யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சபையில் நாம் ஒன்று கூடி, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி வருகின்ற பொழுது இந்த பார்ஷியாலிட்டி அல்லது இந்த பட்சபாதகம் என்று சொல்லக்கூடியதானது இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த நாம் வாசித்த இந்த யாக்கோபு நிருபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த யாக்கோபு நிருபத்தை அவர் எதற்காக எழுதுவாரே என்றால், இந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலே அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்கின்றாரே என்றால், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. ஆதி திருச்சபையை நம்ம பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வண்ணமாக அவர்கள் நிம்மதியாக அல்லது பீஸ்ஃபுல்லாக அவர்கள் தேவனை ஆராதிக்க முடிந்ததா என்றால் முடியவில்லை. ஏனென்றால் யூதர்களிடத்திலிருந்து பிரச்சனை, அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அவளை ஆண்டு கொண்டிருக்கின்ற ரோம அரசாங்கத்திடமிருந்து பிரச்சனை. எனவே இவர்களுக்கு பயங்கர பிரச்சனைகள் இருக்கின்றன. இதன் மூலமாக அவர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களே என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது ஸ்தேவானை கல்லறிந்து கொள்கின்றார்கள். அதன் மூலமாக மக்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் எல்லா இடத்திற்கும் அவர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களே என்றால், அன்றைக்கு ஏரோது என்ன செய்கின்றானே என்றால், கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை அவன் கொடுக்க ஆரம்பிக்கின்றான். அவன் யாக்கோபுவை அவன் கொலை செய்கின்றான், வேற யோவானுடைய சகோதரன் யாக்கோபுவை. இப்படி சபைக்கு பயங்கர பிரச்சனை. மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சிதறடிக்கின்றார்கள், அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்கின்றார்கள். எனவே அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த மக்களுக்கு தேற்றும்படியாக தான் யாக்கோபு என்ன செய்கின்றாரே என்றால் இந்த நிருபத்தை அவர் எழுதியிருப்பார். எழுதுகின்ற பொழுது எதற்காக எழுதியிருப்பாரே என்றால், உண்மையான மதம் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கும், மாயமான மதம் என்று சொல்லக்கூடியதானது எப்படி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை தேற்றும்படியாக. பிரச்சனைகள் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனைகள் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நீங்களே தேவனை அண்டி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்வாரே என்றால் இந்த நிருபத்தை அவர் எழுதுவார். இந்த நிருபத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் படிப்பீர்களே என்றால், நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு அவர் அறிவுரை சொல்லி எழுதியிருப்பார். ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் சில காரணமாக கொடுக்கப்படுகின்றது. அது தீருகின்ற பொழுது, நீங்கள் அதை மேற்கொள்கின்ற பொழுது நீங்கள் தேவனை கிட்டி சேர முடியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் எழுதியிருப்பார். இந்த 2வது அதிகாரம் வருகின்ற பொழுது 2 காரியங்களை குறித்து அவர் பேசுவார். அப்போஸ்தலர் இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்களை குறித்து அவர் பேசுவார். ஒன்றை நாம் பார்க்கின்ற பொழுது, உண்மையான அன்பு எப்படி இருக்க வேண்டும், உண்மையான அன்பு பட்சபாதகமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய முதல் 13 வசனங்களில் அவர் பேசிவிட்டு 14வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை உண்மையான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் பேசுவார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி இந்த முதலாவது பகுதி. அப்படி என்றால் நம்முடைய உண்மையான அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது மாயமற்றதாக இருக்க வேண்டும், பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 13 வசனங்களில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு இந்த 13 வசனங்களிலிருந்து 3 தலைப்புகளின் கீழ் நான் சுருக்கமாக பேசி கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதல் 4 வசனங்களிலிருந்து ஒரு கட்டளையை கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளை என்னவென்று பார்த்துவிட்டு 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை அதனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த விளக்கத்தை பார்த்து அடுத்து 8வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை அதற்கு காரணம் என்ன, ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு காரணத்தையும் சொல்லியிருப்பார். அதை தான் நாம் என்ன செய்ய இருக்கின்றோம் என்றால் சுருக்கமாக நாம் கடந்து செல்ல விரும்புகின்றோம். முதலாவதாக இந்த முதலாவது 4 வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார், கமாண்ட். அந்த கட்டளை என்னவென்றால் 1வது வசனத்திலே அவர் தெளிவாக சொல்லியிருப்பார், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதகத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் ஆண்டவரை, மகிமையின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. அதான் அவர் இங்கே கொடுக்கின்ற கட்டளை. பாருங்கள், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம்.
அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றபடியினால் நம்மிடத்தில் பட்சபாதகம் இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் முதலாவது இந்த வசனத்திலேயே அவர் திட்டவட்டமாக அவர் சொல்லுகின்றார். ஏன் என்றால் 2 காரணங்கள். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பட்சபாதகம் இருக்கிறதா என்றால் கிடையாது. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் பல இடங்களில் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 11வது வசனம் மிகவும் தெளிவாக சுருக்கமாக சொல்லும், தேவனிடத்தில் பட்சபாதகம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அங்கு நியாய தீர்ப்பை குறித்து பேசிக்கொண்டு வருவார். நியாய தீர்ப்பை கொடுக்கின்றது யார் என்றால் குமாரனாகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் ஏதாவது பட்சபாதகம் இருக்கின்றதா என்றால் எந்த விதமான பட்சபாதகமே அவரிடத்தில் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு பேசுவார். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக, மகிமையின் தேவனாய் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றபடியினால் நம்மிடத்தில் பட்சபாதகம் இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் என்ன செய்வாரே என்றால் சொல்லியிருப்பார். இரண்டாவதாக நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏன் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள்? ஏன் அவரை சிலுவையில் அறைந்தார்களே என்றால் அவர் யார் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் யார் என்பதை அவர்கள் ஏன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய சூழ்நிலையை அவர்கள் பார்த்துவிட்டு, இந்த மனுஷன் இப்படிப்பட்ட சாதாரண நம்ம போல மனுஷனாக தானே இருக்கின்றார், அவருடைய வாழ்க்கை இப்படி தானே இருக்கின்றது, அவருடைய உறவினர்கள் இப்படி தானே இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவரை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டாரா என்றால் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் காரணம். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களே என்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வருகின்ற பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு சென்று அவர் தேவாலயத்தில், அவர் ஜெப ஆலயத்தில் அவர் பேசுவார். ஜெப ஆலயத்தில் பேசுகின்ற பொழுது அதில் நீங்கள் 2-3 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் மார்க் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எப்படி இந்த நபர் இவ்வளவு தூரம் பேசுகின்றார், இப்படி பேசுவதற்கு இவருக்கு எப்படி தெரியும்? இவர் சாதாரண மனுஷனாச்சே, இவர் தச்சனாச்சே, மரியாளுடைய மகனாச்சே, நம்மை போல் சாதாரண மனுஷனாச்சே, இந்த மனுஷனுக்கு இப்படி அற்புதம் செய்வதற்கும் பேசுவதற்கும் எப்படி தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவள் என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய வெளியரங்கமான காரியங்களை பார்த்து, அவருடைய குடும்ப சூழ்நிலையின் பின்னணியை பார்த்து இவர் யார் என்பதை அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் புரிந்து கொள்ளவில்லை. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கூட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் வருகின்ற பொழுது அவர் சொல்வார், அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மகிமையின் தேவனை சிலுவையில் அறைந்தார்கள். ஏன் மகிமையின் தேவனை சிலுவையில் அறைந்தார்களே என்றால் இவர் யார் என்பதை அவர்கள் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. மகிமையின் தேவனை அறிந்திருப்பார்களே என்றால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர் யார் என்பதை மக்கள் எப்படிதான் இடை போட்டார்களே என்றால் வெளியரங்கமாக அவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கின்றது, அவர் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றார் என்று வெளியரங்கமாக என்ன செய்கின்றார்களே என்றால் அவர்கள் கணக்கு போட்டு அவரை மகிமையின் தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் சிலுவையில் அறைகின்றார்கள். எனவே யாக்கோபு எழுதுகின்ற பொழுதே முதலே ஆரம்பிக்கின்றார், மகிமையின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் என்ன செய்ய முடியாது என்றால் நாம் பட்சபாதகமாக இருக்க முடியாது, நாம் இந்த பார்ஷியாலிட்டியை நாம் என்ன செய்ய முடியாது என்றால் காட்ட முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்வாரே என்றால் அவர் அங்கு வெளியரங்கமாக சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை கொடுப்பார். அதான் 2-3 வசனங்களில் இந்த உதாரணத்தை அவர் சொல்லுவார். என்னவென்றால், பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தடியில் உட்காரு என்றும் நீங்கள் சொல்வீர்களே என்றால். அப்படி என்றால் இது மிகவும் எளிது நமக்கு புரிந்து கொள்வதற்கு. அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் இவ்விடமாக இன்றைக்கு எல்லாருமே நாம் பொதுவாக ஓரளவு நாம் ஒரு சீராக தான் உடை அணிந்து வருவோம். அந்த நாட்களில் மிகவும் வித்தியாசம் இருந்தது. பணக்காரர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள். எனவே அவர்கள் மிகவும் நல்ல முறையில் அவர்கள் ஆடை அணிந்து வருகின்றார்கள். பொன் மோதிரம் போட்டிருக்கின்றார் என்று போடுகின்றது, ஆடை அணிந்திருக்கின்றார். அவர் சபையில் வருகின்ற பொழுது இன்றைக்கு நாம் எல்லாரும் இருப்பதற்கு நமக்கு பியூஸ் இருக்கின்றது, சேர் இருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு ஜெபாலயங்களில் அப்படி இருக்காது. ஒரு சில இருக்கைகள் தான் இருக்கும், மற்றவர்கள் நிற்க வேண்டும் அல்லது அவர்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது 2 பேர் வருகின்றார்கள். ஒரு மனுஷன் அவன் நல்ல வஸ்திரம் அணிந்திருக்கின்றான், நல்ல பொன் மோதிரம் எல்லாம் போட்டிருக்கின்றான். இன்னொரு மனுஷன் சாதாரண உடை அணிந்து எளியவனாக வருகின்றான். இப்பொழுது அந்த 2 பேரையும் அவர்கள் பாகுபாடு காட்டுகின்றார்கள். எதனுடைய அடிப்படையில்?
எந்த மனுஷன் வெளியரங்கமாக செல்வம் உள்ளவனாக தெரிகின்றானோ அவனுக்கு என்ன செய்கின்றார்களே என்றால், நல்ல இடத்தில் உட்காரு என்று சொல்லிவிட்டு, எந்த மனுஷன் பார்ப்பதற்கு செல்வந்தனாக தெரியவில்லையோ அந்த மனுஷனை என்ன செய்கின்றார்களே என்றால், நீ கீழே உட்காரு அல்லது அங்கே போய் நில் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்கின்றார்கள். இதுதான் அவர்கள் செய்கின்ற பாகுபாடு காட்டுகின்றது என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கின்றோம். என்ன இருக்கின்ற அந்த மனுஷனை எப்படி பார்க்கின்றார்களே என்றால், வெளியரங்கமாக பார்க்கின்றார்கள். இவன் வெளியரங்கமாக பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அதனுடைய அடிப்படையில் அந்த மனுஷனை என்ன செய்கின்றார்களே என்றால், அவர்கள் இடை போடுகின்றார்கள். இடை போட்டுவிட்டு இந்த செல்வம் உள்ள மனுஷன் அல்லது செல்வந்தனாக காணப்படுகிற மனுஷன் நல்லவனாக இருப்பான், தேவனுடைய பார்வையில் நல்லவனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு அவனிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்த்து என்ன செய்கின்றார்களே என்றால், அவனை நல்ல இடத்தில் உட்கார வைக்கின்றார்கள். ஆனால் அந்த ஏழ்மையாக இருக்கின்ற அந்த மனுஷனை பார்த்து அவள் கீழே உட்கார் என்று சொல்கின்றார். என்ன காரணம்? இந்த இரண்டு பேருக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கின்றது? இரண்டு பேரும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். வெளியரங்கமான வித்தியாசம் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஒருவன் பார்ப்பதற்கு நல்ல உடை அணிந்து அவன் மோதிரம் போட்டு பொன் மோதிரங்களை போட்டுவிட்டு பணக்காரனாக வருகின்றான், இன்னொருவன் பார்ப்பதற்கு ஏழையாக இருக்கின்றான். இதுதான் காரணம். இதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால், அவர்கள் இடை போட்டு விட்டு எந்த மனுஷனுக்கு மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களாக என்ன செய்கின்றார்களே என்றால் அதை செய்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கின்றோம். மறுமையானவர்களை யோசித்து பாருங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லையா? சபைகளில் நடப்பதில்லையா என்றால் உண்டு. இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் ஏராளமான சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதை நம்மால் பார்க்க முடியும். மனுஷர்களை எதை விட்டு அளவு போடுகின்றார்களே என்றால், ஒருவேளை அழகை பார்த்திருக்கலாம், அல்லது அவருடைய படிப்பை பார்த்திருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் அவருடைய நிலைமையை பார்த்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சில காரியங்களை வைத்துக்கொண்டு வெளியரங்கமான காரியங்களை வைத்துவிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால், அந்த மனுஷனை அவர்கள் உள்ளரங்கமாக அவர்கள் இடை போடுவதை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் பார்க்கின்றோம். இதுதான் சபையில் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் தெளிவாக சொல்லுகின்றார். நீங்கள் கூட நான் வாசிப்போமே என்றால், 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 16வது அதிகாரத்தில் நாம் வருகின்ற பொழுது தேவன் என்ன செய்வாரே என்றால், சவுலுக்கு பின்பாக ஒரு ராஜாவை அவர் தேர்ந்தெடுக்க சாமுவேலை அனுப்புவார். அவர் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமே என்றால், அவர் தாவீதை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஈசாயினுடைய குமார். அங்கே சென்று அவர் ஈசாயினுடைய அப்பாவை கூப்பிட்டு அவருடைய பிள்ளைகளை வர சொல்லுவார். ஒவ்வொன்றாக வருவார்கள். சாமுவேல் பார்க்கின்ற பொழுது எந்த மனுஷன் பார்ப்பதற்கு பெரியவனாக இருக்கின்றானோ இவன்தான் ராஜா என்று சொல்லிக்கொண்டு அபிஷேகம் பண்ண இருப்பார். ஆனால் தேவன் என்ன சொல்வாரே என்றால், அங்கு அழகாக காண்பிப்பார். நான் என்னவென்றால், நான் மனுஷன் பார்க்கிற வண்ணமாக நான் வெளியரங்கமாக நான் பார்ப்பது கிடையாது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாசியுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. பாருங்கள், அவர் சொல்கின்றார், நீ இவனை எதை வைத்து நீ இடை போடுகின்றாய்? அவனுடைய முகத்தினுடைய அழகை வைத்து இடை போடுகின்றாய், இல்லை அவனுடைய சரீர வளர்ச்சியை வைத்து நீ இடை போடுகின்றாய். இதுதான் நாம் செய்கின்றது. நாமும் அப்படிதான் நான் கணக்கு போடுவோம். வெளியரங்கமாக பார்த்து விட, ஏனென்றால் இருதயம் தெரியாது. தேவன் சொல்கின்றார், நான் அப்படி பார்ப்பவன் கிடையாது, நான் இருதயத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவன் அங்கே சொல்லிவிட்டு அவர்கள் தாவீது வருகின்ற பொழுது தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணுவார். பாருங்கள் அருமையானவர்களே, எனவே சபை என்று வருகின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் வெளியரங்கமாக நமக்கு தோன்றுகின்ற எந்த காரியத்தை வைத்துக்கொண்டு எந்த நபரையும் நாம் சமம் இல்லாமல் பார்க்கக்கூடாது. தான் அங்கே சொல்கின்றார். பாருங்கள், நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். 2 நபர்களை குறித்து அவர் சொல்லுவார். நீங்கள் கவனமாக பாருங்கள். அந்த 2 நபர்களில் ஒரு நபர், அவன் பெரிய பணக்காரன். அவன் நல்ல உடை உணைந்து கொண்டு, அவன் இரத்தாம்பரம் தரித்து கொண்டு, அப்படி என்றால் இருக்கின்றதிலே மிகவும் காஸ்ட்லி உடையை அந்த நாட்களில் அணிந்து கொண்டு மிகவும் சம்பிரமமாக அவன் வாழ்ந்த மனுஷன். 2வது மனுஷன் அவனை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஏழை, அவனுக்கு சாப்பிடுவதற்கு வழி கிடையாது, அவனுடைய உடலிலெல்லாம் புண்களாக இருக்கின்றது, அதை சரி செய்வதற்கு மருத்துவத்தினிடத்தில் சென்று மருந்து வாங்குவதற்கு கூட வழி கிடையாது, நாய்கள் அவனுடைய புண்ணை நக்கினது என்று சொல்லுகின்றது. அவன் என்ன செய்கின்றானே என்றால், இந்த பணக்காரனுடைய மேஜையில் இருந்து விழுகின்ற துணிக்கைகளை அவன் சாப்பிடுவதற்கு கூட வழியற்றவனாக இருக்கின்றான். இந்த 2 பேர் இன்றைக்கு சபைக்கு வருவார்களே என்றால் நாம் எப்படி இடை போடுவோம்? நாம் யாருக்கு மதிப்பு கொடுப்போம்? நாம் யாருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம்? நமக்கு நன்றாக தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது? யார் தேவனுடைய சமூகத்தில் இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. எனவே வெளியரங்கமான தோற்றத்தையோ
வெளியரங்கமான காரியங்களையே வைத்துக்கொண்டு சபையில் நாம் யாரையுமே இடை போடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு வேதம் என்ன சொல்கிறது என்றால் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. எனவே இந்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்கிறத நான் உங்களிடத்தில் சொன்னேன். என்னென்றால் நாம் மனுஷர்களாக இருக்கின்றபடியினால் இது நாம் பொதுவாக செய்கின்றது. பல காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் இடை போடுவோம். இடை போட்டுவிட்டு நாம் என்ன செய்வோம் என்றால் பட்சபாதகமாக நடப்போம். யார் நம்முடைய பார்வையில் நன்றாக இருப்பார்கள் என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்களுக்கு நாம் என்ன செய்வோமே என்றால் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம், மற்றவர்களை நாம் ஆதரிக்க மாட்டோம். இது பொதுவாக நடக்கின்றது. எனவே சபையில் இது நடக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் தெளிவாக சொல்லிவிட்டு 4வது வசனம் வருகின்ற பொழுது பாருங்கள், நீங்கள் இப்படி செய்வீர்களே என்றால் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார். 4வது வசனத்தில் யாக்கோபு 2:4 உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. அப்படி என்றால் நீங்கள் பேதகம் பண்ணி என்றால் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் பாகுபாடு காட்டி விட்டீர்கள். பாகுபாடு கட்டி நீங்கள் அது மாத்திரமல்ல, உங்களுடைய சிந்தையானது ஈவில் தாட்ஸ், அதாவது உங்களுக்கு தகாத சிந்தனைகளாக இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் மனசிலே தவறான எண்ணம் கொண்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், பட்சபாதகம் நீங்கள் காட்டுகின்றீர்கள். இது என்ன செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தான் யாக்கோபு என்ன சொல்வாரே என்றால் இந்த 4 வசனங்களில் அவர் ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கின்றார். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதில் நாம் திருச்சபையில் நாம் வருகின்ற பொழுது நம்மிடத்தில் வித்தியாசங்கள் உண்டு என்றால் நிச்சயமாக வித்தியாசங்கள் உண்டு. நாம் எல்லாரிடத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. நம்முடைய பின்னணிகள் வித்தியாசமாக இருக்கலாம், நம்முடைய படிப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். நம்மிடத்தில் வித்தியாசம் நிச்சயமாக உண்டு, இல்லை என்று சொல்லவே முடியாது. ஆனால் சபையில் தேவன் நம்மை பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை தான். நம்மை தேவன் எப்படி தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் மூலமாக மாத்திரம்தான் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இல்லை என்றால் தேவனுடைய பார்வையில் நாம் ஒன்றுமே கிடையாது. எனவே தேவனுடைய பார்வையில் வந்திருக்கின்ற நாம், சபையில் வந்திருக்கின்ற நாம் அனைவரும் அவருக்கு முன்பாக ஒன்றாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை பெற்றவர்களாய் தேவன் நம்மை என்ன செய்கின்றாரே என்றால் பார்க்கின்றோம். எனவே சபையில் வந்திருக்கின்ற நாம் நம்மிடத்தில் வேறுபாடுகள், வெளியரங்கமான வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் பட்சபாதகமாக இருக்க முடியுமா என்றால் பட்சபாதகமாக இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் தெளிவாக இந்த 4 வசனங்களில் சொல்வார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மகிமையின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எல்லாரும் பட்சபாதகம் என்ன செய்ய முடியாது என்றால் காட்ட முடியாது. அப்படி என்றால் எல்லாரையும் வெளியரங்கமாக தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, நாம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டுமே என்றால் ஒன்றாக நாம் நேசிக்க வேண்டும். அவருடைய வெளியரங்கமான படிப்பை வைத்துக்கொண்டோ அல்லது அவருடைய செல்வத்தை வைத்துக்கொண்டோ அல்லது அவருடைய சமுதாயத்தில் அவருடைய இருக்கின்ற சூழ்நிலையை வைத்துக்கொண்டோ நாம் என்ன செய்யக்கூடாது, அவரிடத்தில் எந்த விதமான பட்சபாதமும் நாம் காட்டக்கூடாது. அவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவர்களை சீராக ஒரே மாதிரியாக அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இது முதலாவது. இரண்டாவதாக அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். இந்த 5 முதல் 7 வசனங்களில் 2 விதமான காரியங்களை அவர் சொல்லுவார். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொல்வார் என்றால் இந்த 5வது வசனத்தில் சொல்வார், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் தரித்திரராக இருக்கிறவர்களை தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். அதான் அவர் முதலாவது சொல்கின்றார். இந்த உலகத்தில் அவர்கள் ஒருவேளை தரித்திரராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை ஒரு மனுஷன் 1 மில்லியன் வெள்ளி வைத்திருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது இன்னொரு மனுஷன் பாவம், அவனிடத்தில் 10 வெள்ளி கூட இல்லை, ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டவன். யார் இந்த உலகத்தில் பணக்காரன்? இந்த உலகத்தில் நம்முடைய பார்வையில் 1 மில்லியன் வெள்ளி எவன் வைத்திருக்கின்றாரோ அந்த நபர் தான் யார் என்றால் பணக்காரன். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் சொல்கின்றது, ஒரு மனுஷன் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் சரி, தன்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆத்மாவை அவனால் ரட்சிக்க முடியுமா என்றால் முடியாது. நீங்கள் 49வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் அதே போல் நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லுவார். அது என்ன சொல்வாரே என்றால், நாம் பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்துவானே என்றால் அவனுக்கு லாபம் என்ன? ஒருவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? அப்படி என்றால் நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் எதுவுமே கொடுக்க முடியாது. இந்த உலகத்தை விட சிறந்தது அது. அதுக்கு எந்த காசுமே கொடுக்க முடியாது. எனவே தான் நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம்? குற்றமில்லாத, மாசில்லாத,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால், வெள்ளினாலும் பொன்னினாலும் கிடையாது. எனவே 1 மில்லியன் வெள்ளி வைத்திருக்கின்றவன் பணக்காரனா, அல்லது ஒரு வெள்ளி கூட இல்லாமல் தேவனுடைய பார்வையில் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கின்றவன் பணக்காரனா என்றால், வேதத்தினுடைய அடிப்படையில் யார்தான் பணக்காரனே என்றால், எந்த ஒரு மனுஷன் விசுவாசம் உள்ளவனாக இருக்கின்றானோ அவன்தான் எனவே தான் அவர் சொல்கின்றார். இங்கே பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் தரித்திரராக இருக்கின்றவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கவில்லையா என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வேதத்தினுடைய பல இடங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நம்மால் பார்க்க முடியும். ஏன் தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார்? நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்வார், நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நான் ஏன் உங்களை தெரிந்து கொண்டேன்? நான் ஏன் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றால், உங்களிடத்தில் இருக்கின்ற நீங்கள் பெரிய ஜாதியோ அல்லது நீங்கள் பணக்காரர்களோ அல்லது நீங்கள் எதுவும் உங்களிடத்தில் எதுவும் இருந்தது கிடையாது. நான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் என்ன செய்தேனே என்றால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனவே தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், உங்களிடத்தில் இருக்கின்ற ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். இன்றைக்கு நீங்கள் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எவ்வளோ நம்மையோட பெரிய பணக்காரர்கள், எவ்வளோ நம்முடைய விட ஞானத்தில் சிறந்தவர்கள், வல்லமையில் சிறந்தவர்கள். ஆனால் விசுவாசத்தில் இருக்கின்றவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒன்றுமில்லாமல் தரித்திரராக இருக்கின்ற நம்மை அவள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக என்ன செய்தாரே என்றால் தெரிந்து கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்கள் யாராவது எடுத்தவர்கள் வாசிங்கள் எனக்காக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 29. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார்? அது அவருடைய கிருபை. எனவே அதான் அவர் அங்கே சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றாரே என்றால், இந்த உலகத்தில் பணக்காரர்களை விட கிருபையில் நாம் பற்றிருக்கின்றவர்கள் பணக்காரர்கள் தேவனுக்கு முன்பாக என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்கணும். நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு காரியம் இருக்கும். ஒருவன் வந்து கேட்பான், நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர், நீ இந்த கடமைகளை செய்ய என்று சொல்லுவார். நான் இது செய்திருக்கின்றேனே, சிறுவையிலிருந்து செய்திருக்கின்றேன், என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் இருப்பதை நீ என்ன செய், விட்டு எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நீ என்ன செய், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்ற பொழுது அவன் என்ன செய்வானே என்றால், அவனுக்கு ஆசி ஜாஸ்தி. எனவே அவன் சென்று விடுவான். அப்பொழுதுதான் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதை விட எளிதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு யோசித்து பாருங்கள். ஒரு ஊசியினுடைய காதில் ஒரு ஒட்டகம் செல்லுமா என்றால் செல்லவே முடியாது, நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதைவிட கடினமாக இருக்கின்றது என்னவென்றால், பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வது. எனவே நான் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே பணக்காரர்கள் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது என்பது அதனுடைய பொருள் கிடையாது. அதனுடைய பொருள் என்னவென்றால், பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் ஏழைகளாய் இருக்கின்றவர்கள் தேவனுடைய விசுவாசத்தில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே 2 காரியங்களை நாம் இதில் தவிர்த்து விட வேண்டும். ஒன்று, பணக்காரராக இருக்கின்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது என்பது கிடையாது. அப்படி நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் ஏழைகளாக இருக்கின்ற எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் போவார்கள் என்று சொல்லிக்கொண்டும் நாம் என்ன செய்ய முடியாது என்றால் நாம் கணித்துக்கொள்ள, அப்படி தப்பாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. யார்தான் செல்வார்கள் என்றால் பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அங்கே சொல்கின்றார் 7வது வசனத்தில், இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தேவன் என்ன செய்தாரே என்றால் தெரிந்து கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அருமையான வசனம் இருக்கின்றது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 5:16 பாருங்கள். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். அவர் சொல்கின்றார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் இது முதற்கொண்டு ஒருவரையும் மாமிசத்தின்படி அவர் வெளியரங்கமாக எப்படி இருக்கின்றார்களோ அதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஒப்பிட மாட்டோம், நாங்கள் அறியோம். அடுத்து, நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நாங்கள் எப்படி அறிந்திருக்கின்றோம், மாமிசத்தின்படி அறிந்திருக்கின்றோம். அப்படி என்றால் அவர் வெளியரங்கமாக எப்படி இருக்கின்றார்
என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருக்கு விரோதமாக இருந்தார் என்றால் இதுதான் காரணம். மாமிசத்தின்படி நாங்கள் வெளியரங்கமாக பார்த்து நாங்கள் இடை போட்டு விட்டோம். ஆனால் எனவே தொடர்ந்து சொல்கின்றார், அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். அப்படி என்றால் இனி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், வெளியரங்கமான காரியங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இடை போட மாட்டோம். இது நாம் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம். அருமையானவர்களே, நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது என்றால் மாமிசத்தில் இருக்கின்ற வெளியரங்கமான காரியங்கள் மூலமாக நாம் இடை போடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அங்கே இந்த விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு விளக்கமாக சொல்கின்றார், இந்த உலகத்தில் தரித்திரராக இருக்கின்றவர்கள் தேவனுடைய விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதை நாம் பார்க்கவில்லையா என்று கேட்டுவிட்டு இரண்டாவதாக என்ன சொல்கின்றாரே என்றால் பாருங்கள், 6-7 வசனங்களில் சொல்கின்றார், நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், ஐஸ்வர்யவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தரித்திரரை கனவீனம் பண்ணுகின்றீர்கள். ஏழையா இருக்கின்ற மனுஷனை அவனை ஒன்றுமில்லாமல் நீங்கள் பண்ணுகின்றீர்கள். பணக்காரனாக தோன்றி வெளியரங்கமாக இருக்கின்ற மனுஷனை நீங்கள் தூக்கி வைத்துக் கொண்டு நீங்கள் பெரிய ஆள் என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் என்ன நடக்கிறது, உங்களை யார் தூஷிக்கின்றார், யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கின்றார்? உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறது என்றால் இந்த ஏழையான மனுஷன் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறது யார்? எவன் ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருக்கின்றானோ அவன்தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கின்றான். எனவே தெளிவாக சொல், நீங்கள் யோசித்து பாருங்கள். சபை வரலாற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமான பிரச்சனைகள் கொடுத்தது யார் என்றால், அன்றைக்கு சமுதாயத்தில் பெரியவர்களாக இருந்த அந்த பரிசேயரும் சதுசேயரும் ஆசாரியர்கள் இவர்கள் தான் கொடுத்தார்களே தவிர சாதாரண மக்கள் அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்தார்களா என்றால் கிடையாது. எனவே அது மாத்திரமல்ல, சபை வரலாற்றை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், அங்கே இருக்கின்ற அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது யார் என்றால், எந்த மக்கள் எல்லாம் வசதி உள்ள மக்களாக இருந்தார்களோ அந்த மக்கள் தான் தங்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கின்றார்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்வேனே என்றால், நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசித்து பாருங்கள். அவர் பிலிப்பி பட்டணத்துக்கு சொல்கின்றார், பவுலும் சீலாவும் சொல்கின்றார்கள். செல்கின்ற பொழுது அங்கு குறி சொல்கின்ற ஒரு பெண்மணி வருகின்றாள். இந்த குறி சொல்கின்ற பெண்மணி குறி சொல்லி அவள் என்ன செய்கின்றாளே என்றால் சம்பாதியத்தை ஈட்டி கொடுக்கின்றாள் தன்னுடைய முதலாளிக்கு. தன்னுடைய முதலாளி எப்படி இருக்கின்றானே என்றால் பணக்காரனாக இருக்கின்றான். இதன் மூலமாக இப்பொழுது அந்த பெண்மணியிடத்தில் இருக்கின்ற ஆவியை என்ன செய்கின்றாரே என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் விரட்டுகின்றார். இப்பொழுது இவனுக்கு ஆதாயம் குறைந்து போனபடியினால் அவன் என்ன செய்கின்றானே என்றால் அவன் பொய்யாக வழக்கு சொல்கின்றான். என்னவென்றால், இந்த மனுஷர்கள், இந்த யூதர்கள் கிரேக்கராக இருக்கின்ற நமக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு வழக்கு அவர்கள் மேல் பொய்யான குற்றத்தை சாட்டி அதன் மூலமாக என்ன செய்கின்றார்கள், 2 பேரையும் பிடித்து அவருடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து அடித்து என்ன செய்கின்றார்கள், சிறைச்சாலைகளை போடுகின்றனர். பாருங்கள், யார் பிரச்சனை கொடுக்கின்றார்? உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்கின்றாரே என்றால், எவன் ஒருவன் செல்வந்தனாக இருக்கின்றானோ அவன் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கின்றான். எவன் ஒருவன் ஏழையாக இருக்கின்றானோ அவன் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், அந்த ஏழையாக இருக்கின்றவனை தூஷித்து விட்டு பணக்காரனை என்ன செய்கின்றீர்கள், நீங்கள் புகழுகின்றீர்கள். எனவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. சபை என்று வருகின்ற பொழுது நீங்கள் எல்லாரையும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய செல்வத்தை வைத்துக்கொண்டோ, அழகை வைத்துக்கொண்டோ, உடல்நிலையை வைத்துக்கொண்டோ, சூழ்நிலையை வைத்துக்கொண்டோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால் பட்சபாதகம் காட்டவே கூடாது. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவருடைய மகிமை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எனவே சபையில் நாம் வந்திருக்கின்ற நாம் அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் எல்லாரையும் ஒன்றாக நாம் நேசிக்க வேண்டும். பட்சபாதகத்தோடு நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நேசிக்கக்கூடாது. அதை தான் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கு அவர் சொல்லிவிட்டு இப்பொழுது 3வது நேரம் ஆகிக்கொண்டிருக்க சுருக்கமாக காரணத்தை சொல்வார். 8 முதல் 13 வசனங்களில் ஏனென்றால் ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் இல்லையா, என்ன காரணம் என்று சொல்லிக்கொண்டு, என்ன காரணம் என்றால் 3 காரியங்களை அவர் சொல்லுவார். முதலாவதாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் அங்கே சொல்லுவார் பாருங்கள், 8வது வசனத்தில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதகம் உள்ளவர்களாக இருப்பீர்களேயானால் பாவம் செய்து மீறினவர்களிருந்து நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் இப்படி பட்சபாதகம் காட்டுவீர்களே என்றால் நீங்கள் என்ன செய்கின்றீர்களே என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகின்றீர்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுகின்றது பாவம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த நியாயப்பிரமாணம்? என்ற வேதத்தில் நியாயப்பிரமாணம் என்று பார்க்கின்ற பொழுது பல காரியங்களை குறித்து அது பேசும்.
என்ன சொல்கின்றாரே என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நிறைவேற்ற வேண்டும். அது எந்த கட்டளை? அது 10 கற்பனை. 10 கற்பனைகளை அதனுடைய முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்பான் இல்லையா, எந்த கற்பனை பெரிய கற்பனை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது கட்டளை. இதற்கு சமமாக இருக்கின்ற இரண்டாவது கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. எனவே இந்த 10 கற்பனை நாம் எல்லாருக்கும் மிகவும் 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 முக்கியம். நாம் மற்ற சகோதரிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால், சமமாக அன்பு கூறவில்லை என்றால், நாம் என்ன செய்கின்றோமே என்றால் இந்த கட்டளைக்கு நாம் மீறி நாம் நிற்கின்றோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே, தேவனுடைய கட்டளை மீறுகிறது எவ்வளவு பெரிய காரியம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் பட்சபாதகம் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் அன்பு வைப்பதில் காட்டுவோமே என்றால், நாம் என்ன செய்வோமே என்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நாம் மீறி இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய தேவன் பட்சபாதகம் காட்டுகின்றவர் கிடையவே கிடையாது. நாம் வாசிப்போமே என்றால் உபாகமம் 10ஆம் அதிகாரம். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 10ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உபாகமம் 10:17 சொல்கின்றது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதகம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அப்படி என்றால் நம்முடைய தேவன் எந்த நேரத்திலும் பட்சபாதகம் காட்டுகின்றவர் கிடையாது, எந்த நேரத்திலும் லஞ்சம் வாங்குகின்றவர் கிடையாது. அதுவும் என்றால் நீங்கள் அவருக்கு ஏதாவது கொடுத்து நம்ம எதாவது சரி பண்ணி விடலாமா என்றால் அதுவும் நடக்க போகிறது கிடையாது. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கு. எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எந்த நேரத்திலும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது என்றால் பட்சபாதகம் காட்டக்கூடாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் லேவியராகும் 19ஆம் அதிகாரம். லேவியராகும் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 19ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால் வேதம் எப்படி சொல்கின்றது? 19:15 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். லேவியராகும் 19:15, நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்திற்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. நீ நியாயம் தீர்க்கின்ற பொழுது நீ எந்த முகத்தையும் என்ன செய்யக்கூடாது என்றால் பார்க்கக்கூடாது. நீ இவன் எளியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு ஆதரவாகவோ, அல்லது இவன் பணக்காரனாக இருக்கின்றான் இவனுக்கு முகத்துக்கு நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு ஆதரவாகவோ நீ என்ன செய்யக்கூடாது, நீ இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பீர்களே என்றால் மிகவும் கரெக்டாக சொல்லி அது மிகவும் நமக்கே பயமாக இருக்கு. ஏனென்றால் ஐ ஆம் த லார்ட், நான் கர்த்தர், நான் கர்த்தராக இருக்கின்றபடினால் எல்லாம் என்னுடைய கட்டளையில் இருக்கின்றபடினால் நான் செய்வதை நீ செய்வாயாக என்று சொல்லிக்கொண்டு தான் சொல்வார். எனவே நாம் என்ன செய்வோமே என்றால், நாம் பட்சபாதகமாக இருப்போமே என்றால் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நியாயப்பிரமாணத்தை நாம் மீறுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே முதலாவது காரணம். ரெண்டாவதாக அவர் சொல்லுவார், நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் நாம் கை கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 10-11 வசனங்களில் அவர் சொல்வார். பாருங்கள், எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்கின்றதே அது நமக்கு ஒரு செயின் மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்த செயினில் ஏதாவது ஒரு கண்ணி இல்லை என்றால் அது ஏதாவது உபயோகம் உண்டு என்றால் கிடையாது இல்லையா? நம்ம சைக்கிள் செயின் இருக்கின்றது, சைக்கிள் செயினில் ஒரு கண்ணி போய்விட்டது என்றால் சைக்கிளை ஓட்ட முடியுமா என்றால் ஓட்ட முடியாது, பிரயோஜனம் கிடையாது. அதே போல் தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் ஏன் இதை இப்படி சொல்கின்றாரே என்றால், நம்மிடத்தில் எல்லாரிடத்திலும் வீக் பாயிண்ட்ஸ் இருக்கின்றது, நம்மிடத்தில் எல்லாரிடத்திலும் பயஸ் இருக்கின்றது. எனவே நாம் ஒருவேளை சொல்லலாம், நான் 9 நியாயப்பிரமாணத்தினுடைய 9 கற்பனைகளை நான் என்ன செய்திருக்கின்றேன், நான் கை கொண்டிருக்கின்றேன், ஒன்றை மட்டும் நான் கை கொள்ளவில்லை. தேவனிடத்தில் இந்த விதேசத்தை நான் கை கொள்ளவில்லை, மீதி எல்லாவற்றையும் நான் என்ன செய்திருக்கின்றேன், நான் செய்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் சாக்கு போக்கு நாம் நினைக்கலாம். எனவே தான் சொல்கின்றார், நாம் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் கை கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் ஒரு சொட்டு விஷம் இருக்குமே என்றால் அது எதற்காக உபயோகம் உண்டு என்றால் கிடையாது. அதே போல் தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை நாம் மீறினாலும் கூட நாம் எல்லாவற்றையும் மீறின மாதிரி. அதான் 11வது வசனத்தில் சொல்வார், ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தவனானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாக இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, நான் கவனமாக இருக்க வேண்டும். அவர் முதலாவது சொல்லிவிட்டார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள், அதுதான் நீங்கள் செய்கின்றீர்கள். எனவே நாம் சமமாக ட்ரீட் பண்ண வேண்டும். ஒருவேளை நாம் இதை மாத்திரம்தானே நான் செய்கின்றேன், மற்றவைகளை எல்லாம் நான் கைக்கொள்கிறேனே என்று நாம் நினைத்தால் அது தவறு. நாம் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் கைக்கொள்ள வேண்டும். எல்லா நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா கட்டளைகளையும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பார்க்கின்றோம். மூன்றாவதாக சொல்வார் இந்த 12-13 வசனங்களில், ஏனென்றால் நம்முடைய நியாய தீர்ப்பானது எதனுடைய அடிப்படையில் இருக்கின்றது என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்திருக்கின்றோம் என்பதனுடைய அடிப்படையில் இருக்கின்றது. பாருங்கள், இதை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன், இங்கே கவனமாக இருக்க வேண்டும். நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நீதியால், கிருபையினால் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் நமக்கு கிடைக்க இருக்கின்ற பரிசானது இதனுடைய அடிப்படையில் இருக்கின்றது என்றால் நம்முடைய கிரியைகளுடைய அடிப்படையில் இருக்கின்றது. நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக நற்கிரியைகளை நாம் செய்திருக்கின்றோம், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்திருக்கின்றோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 5:10 நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பார்க்கலாம். ரோமர் 2 அதிகாரம் 6 முதல் 16 வசனங்கள் நல்ல ஒரு பகுதி. நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் சென்று வாசித்து பாருங்கள். தேவன் எதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார் என்றால் நம்முடைய கிரியையுடைய அடிப்படை. ஒன்று சொல்வார், 13வது வசனம் பாருங்கள், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. ஒரு மனுஷன் இரக்கம் காட்டவில்லை என்றால் நியாயத்தீர்ப்பு நாளில் அவனுக்கு நியாயம் கிடைக்கும், இரக்கம் கிடைக்குமா என்றால் கிடைக்கவே கிடைக்காது. என்னவென்றால் இந்த இரக்கம் பாராட்டுறது எதனுடைய வெளிப்படை என்றால் ரட்சிப்பினுடைய வெளிப்படை. நாம் ரட்சிப்பை எப்படி காட்டுகின்றோமே என்றால் சில கிரியைகள் மூலமாக காண்பிக்கின்றோம். எனவே நாம் தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றிருக்கின்றோம். நாம் எவ்வளவோ பாவத்தை செய்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தவருடைய பிள்ளையாக நமக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த இரக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மற்ற மக்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். நாம் காண்பிக்கவில்லை என்றால் நாம் உண்மையில் இரக்கம் பெற்றிருக்கின்றோமே என்றால் கிடையாது. சொல்கின்றார், இரக்கம் இல்லாமல் இருப்பானே என்றால் நியாயத்தீர்ப்பு நாளில் அவனுக்கு இரக்கம் கிடைக்குமே என்றால் கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லி, எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே அருமையானவர்களே, நான் முடிக்கின்றேன். எனவே நமக்கு முதலாவது சொல்லியிருக்கின்றார், பட்சபாதகம் என்பது சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் சபை என்று வருகின்ற பொழுது எந்த ஒரு மனுஷனையும் வெளியரங்கமான காரியத்தை வைத்துக்கொண்டு இடை போடவே கூடாது, பட்சபாதகமாக நடக்கவே கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அன்பானது சமமாக இருக்க வேண்டும். எல்லாரையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேண்டும். இரண்டாவது என்னுடைய விளக்கத்தையும் அவர் கொடுத்திருப்பார். ஏன் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் உலகத்தில் ஏழையாக இருக்கின்றவர்கள் அவர்கள் விசுவாசத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்றார். அது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்கின்றார் என்றால் ஐஸ்வர்யவானாக இருக்கின்றவன் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கின்றவனாக இருக்கு, ஏழை என்பது கிடையாது. எனவே வெளியரங்கமான காரியங்களை வைத்துக்கொண்டு ஒரு காலத்திலும் இடை போட்டு விட்டு நீங்கள் பட்சபாதகம் காட்டாதிருங்கள். ஏன் பட்சபாதகம் காட்டக்கூடாது என்றால், காட்டுவோமே என்றால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் பாவம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம், நியாயப்பிரமாணத்தை மீறுகின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் எல்லா கட்டளைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு ஒரு கொடுத்திருக்கின்ற அறிவுரை என்னவென்றால், கொடுத்திருக்கின்ற 10 கற்பனை moral law என்று சொல்லுவோம், அதாவது ஒழுக்க நீதி சட்டம் என்று. அந்த 10 கற்பனைகளும் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு தேவையானவைகள், அவைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். நாம் பட்சபாதம் காட்டுவோமே என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோமே என்றால் நாம் நியாயப்பிரமாணத்தை மீறுகின்றவர்களாக, தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் மீறுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அன்பாலே நான் முடிக்கின்றேன். நம்முடைய திருச்சபையுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படி பார்க்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்மை பார்க்கின்றார். அவர் மூலமாக தான் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. எனவே நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் வெளியரங்கமான காரியத்தை வைத்துக்கொண்டு ஒரு காலமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எந்த விதத்திலும் அன்பு பாராட்டுவதில், மற்ற சகோதரர்களுக்கு அன்பு பாராட்டுவதில் நம்மிடத்தில் எந்த விதமான பட்சபாதகமும் இருக்கக்கூடாது. நம்ம அனைவரையும் சமமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேசிக்க வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்களை அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பட்சபாதகத்தோடு நாங்கள் அன்பு காட்டக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நீதாமே எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றீர். அவனமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் எந்த விதமான பட்சபாதகம் இல்லாத அன்பை நாங்கள் ஒருவருக்கு காண்பிப்பதற்கு நீதாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.